ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு 13 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே மெயினாக வந்து எதை பேஸ் பண்ணாதுன்னா கூலும்ஸ் லா பேஸ் பண்ண சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி காஷியன் லா பேஸ் பண்ண சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ 13 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்ட் மெயினாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஓவர் காஷியன் லா பேஸ் பண்ண லெஃப்ட் ஓவர் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த செஷனில் நம்ம லாஸ்ட் செஷனில் ஒரு 13 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து ஒரு 14-15 சம்ஸ் அஸ் யூஷுவல், ரைட்? ஸோ ஒரு 15-16 சம்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஃபைன். ஸோ 14th சம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிள் சம்ஸாக தான் இருக்கும், ரைட்? 14th சம் வந்து a spherical conductor of radius 10 centimeter has a charge of 3.2 into 10 power minus 7 coulomb, right? அப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் 10 சென்டிமீட்டர். அதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னா 3.2 into 10 power minus 7 கூலும், ரைட்? டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி, ரைட்? ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டர். அப்போ கண்டக்டர் அப்படின்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே எனக்கு வந்து அந்த பெரிஃபெரியில் மட்டும்தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தியரியில் பார்த்துருந்தது தெரியணும். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்? அப்போ ஸ்பியரோட சென்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் தள்ளி எனக்கு வந்து என்ன மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? இதே இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பெரிக்கல் கண்டக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இ வில் பி 0, ரைட்? நம்மளுக்கு வந்து தெரியும் உள்ளே வந்து எனக்கு வந்து கண்டக்டர் அப்படிங்கிறதுனால எல்லா சார்ஜுமே ஜஸ்ட் பெரிஃபெரியில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் வில் ஆல்வேஸ் பி 0. இது தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பியருக்கு வெளியில் வந்து நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிகாஸ் அது 15 சென்டிமீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர்னால் கண்டிப்பாக அந்த ஸ்பியருக்கு வெளியில் தான் இருக்க போகுது, ரைட்டு? அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ வெளியில் உள்ள ஒரு பாயிண்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரை நம்ம எப்படி வந்து அஷ்யூம் பண்ண முடியும் அப்படின்னா ஐ கேன் கன்சிடர் இட் டு பி பாயிண்ட் மாஸ், ரைட்? அதான அந்த காஷியன்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது இது நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம், ரைட்? அப்போ இது ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரை நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு ஆரை வந்து நான் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 15 சென்டிமீட்டர் எடுத்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கெட் த ஆன்சர், ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிள் சம் தான், புரியணும். ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் 15 சென்டிமீட்டர் தள்ளி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1/4πε0 அதை கேன்னு நம்ம வந்து எடுத்துக்குவோம், ரைட்? அதுக்கு பதிலாக 9 × 10⁻⁹ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பியர் மேலே உள்ள சார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா 3.2 into 10⁻⁻7 கூலும், ரைட்டு? இன்னொரு சார்ஜ் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அப்போ வந்து அன்னோன் சார்ஜ் வந்து இங்கே வந்து என்னவாக இருந்திருக்குன்னா 1 கூலும் இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது நம்மளோட டெஸ்ட் சார்ஜ் வந்து 1 கூலும் இருக்கணும், ரைட்? ஸோ அதான் கன்வென்ஷன், தெரியணும். அதுக்கப்புறம் இதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர், ரைட்? அப்போ 15 சென்டிமீட்டரை நம்ம வந்து மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம். இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ வந்து r², ரைட்? அப்போ எனக்கு வந்து உள்ள டினாமினேட்டரில் என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 15 × 15 × r², ரைட்? அப்போ வந்து சென்டிமீட்டர் வந்து எனக்கு வந்து மீட்டராக மாறும் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து 10⁻⁻². அப்போ இந்த சிச்சுவேஷனில் யூ ஹேவ் லைக் 10⁻⁻4, ரைட்? ஸோ அப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நியூமரேட்டரில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா 9 × 10⁻9 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வந்திருக்க போகுது, ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் கேன்சலிங் அவுட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கிடச்சிரும், ரைட்? ஸ்ட்ரைட்டாகவே வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து வரப்போகுது. சிம்பிள் தான், சால்வ் பண்ணால் இல் கெட் த ஆன்சர், ரைட்? ஸோ அப்போ 10⁻⁻4 இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இல் ஹேவ் லைக் 10⁻⁻3. அப்போ 10⁻⁻3 இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா 10⁻6 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ 15ம் 9ம் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா 3. திஸ் வில் பி லைக் 5. இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் லைக் 1 more 5, ரைட்? ஸோ அடுத்ததில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஓவரை மட்டும் கேன்சல் அவுட் பண்ணால் கெட் த ஆன்சர். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு 5 வந்து கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா யூ வில் ஹேவ் 3க்கு வந்து 0.6, ரைட்? 30. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இருக்க போது. ஸோ 0.64 வந்து வரும், ரைட்? அப்புறம் திருப்பி வந்து இன்னொரு கேன்சலிங் அவுட் ஆகுதுன்னா யூ வில் ஹேவ் லைக் 0.12 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 0.12 அப்ராக்சிமேட் பண்ணிடலாம், ரைட்? அப்போ எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கு அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ் 0.12 × 10⁻6, ரைட்? 10⁻6 வந்து வந்திருக்கு. அப்போ ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து நம்ம வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 1.2 × 10⁻5, ரைட்? அப்போ 1.2 × 10⁻5 அப்படின்னா த ஆன்சர் வில் பி லைக் ஆப்ஷன் 2, ரைட்? இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஈஸி. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எ தின் கண்டக்டிங் ரிங்
of radius capital R. Fine. So அப்போ இந்த இது வந்து என்னன்னா ரிங்கு, அதோட ரேடியஸ் வந்து என்னன்னா it is capital R is given a charge plus Q. ஸோ இது மேலே வந்து நம்ம plus Qங்கிற சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ரிங்கு மேலே சார்ஜ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா it will get uniformly distributed around the ring, right? சரி, plus Qங்கிற சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். The electric field at the center O of the ring due to the charge on the part AKB of the ring is E, right? ஸோ அப்போ AKB இந்த பார்ட்னால மட்டும், ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு செக்மெண்ட்னால மட்டும் எனக்கு ஆரிஜினில் இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி இ, ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஆரிஜினில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் டவுன்வர்ட்ஸில் இருக்க மாதிரி இருந்திருக்கணும், ரைட்? ஸோ டவுன்வர்ட்ஸில் இருக்க மாதிரி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருந்திருக்க போகுது. ஃபைன், ஏகேபி பார்ட்னால மட்டும். ஆனால் ஆரிஜினில் நம்ம மொத்த ரிங்கையும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஆரிஜினில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. ஏன்னா எல்லா பார்ட்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை நல்லிஃபை பண்ணிடும் இந்த ஆரிஜின். ஃபைன், ஸோ அது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the electric field at the center due to the charge on the part ACDB. ACDBனால எனக்கு வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சென்டரில் எனக்கு எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த இ என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அப்போ ACDBயை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது ஒன்று நல்லிஃபை பண்ணிடும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏசிங்கிற பார்ட் வந்து எனக்கு எப்படி கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னா அதே மாதிரியே டவுன்வர்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த ரைட் வந்து கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ அதுவும் டிபி ப்ரொடியூஸ் பண்ணது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எனக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை நல்லிஃபை பண்ணிடும், ரைட்? ஸோ அப்போ நம்ம மொத்தமாக ஏசிடிபிங்கிற பார்ட்டை கன்சிடர் பண்ணும்போது ஏசிங்கிற செக்மெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் பிடினால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்று எனக்கு கேன்சல் பண்ணிடும். அதே மாதிரியே சிடியும் ஏபியும் கேன்சல் பண்ணிடும். பட் த பாயிண்ட் இஸ் ஏகேபியை நம்ம தனியாக ஈன்னு சொல்லியாச்சு. எனக்கு லெஃப்ட் ஓவர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஓவர் செக்மெண்ட்டில் வெக்டர் அடிஷன் பண்ணும்போது 2 காம்பனன்ட் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்ன மட்டும்தான் இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த சிடினால் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் நான் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், ரைட்? ஏன்னா மிச்சதெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சிடி வந்து எனக்கு வந்து என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஏகேபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கோம், ரைட்? ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஆரிஜின்லேருந்து டுவர்ட்ஸ் கே போகிற மாதிரி என்னோட டேரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருந்திருக்கணும், ரைட்? ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அண்ட் தென் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் கே, ரைட்? அப்போ ஓகேக்கு வந்து தகுந்த மாதிரி இருக்கணும். அதோட இதுவும் இதோட மேக்னிடியூடுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இட் ஷுட் பி லைக் இ. அந்த டேரக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா K1 மேலேருந்து டவுன்வர்ட்ஸில் வர மாதிரி, அப்படி கிடையாது, இது அப்வர்ட்ஸில் போகிற மாதிரி இருக்கணும். தேர்ஃபோர் இட் ஷுட் பி இ அலாங் ஓகே, ரைட்? சரி தானே? இதெல்லாம் சிம்பிளான சம், டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும், ரைட்? என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் O of a semi-circle of radius A having a linear charge density lambda is given as, okay? ஸோ அப்போ வந்து ஒரு செமி சர்க்குலர் ரிங் வந்து இருக்க போது அதோட ரேடியஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஏவாக இருக்குது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஆரிஜினில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்? அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம இன்ஃபினிட்லி லாங் வயர் வந்து பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி ஒரு பிளெயின் ஷீட்டுக்கு வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்துருந்துருப்போம். ஸோ அதே செக்மெண்ட்டில் இதுவும் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம், தெரிஞ்சிருக்கணும். The answer for this question is option 3, right? Lambda divided by 2 pi epsilon naught A தான் இதோட ஆன்சர், ரைட்? தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது புரியும், ரைட்? அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து what is the flux through a cube of side A if a point charge Q is at one of its corner, okay? ஸோ அப்போ வந்து ஒரு எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கியூப் வழியாக பாஸ் ஆக போகுது, நம்ம எப்படி வந்து அந்த பாயிண்ட் சார்ஜை வைக்க போகிறோம் அப்படின்னா அதோட கார்னரில் வந்து வைக்க போகிறோம், ரைட்? ஸோ அப்போ வந்து யூ கன்சிடர் அ கியூப். அந்த கியூபோட ஒரு கார்னரில் வந்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் சார்ஜ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன், ஃபைன்? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜினால் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதை சுற்றி எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதில் வந்து எவ்வளோ லைன்ஸ் வந்து எனக்கு ஜஸ்ட்டு அந்த கியூப் வழியாக மட்டும் பாஸ் ஆக போகுது. ஸோ ஒரு கியூப் வழியாக மட்டும் பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காஸ்லாம் வந்து பார்த்தா தான், ஸோ அதோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணால் தான். ஸோ இது நம்ம சென்டரில் வச்சுருந்தோம் இல்லை இந்த அந்த கியூபுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கியூப் பை எப்சிலான் நாட் எல்லா லைன்ஸுமே என்னென்னா அந்த கியூப் வழியாக பாஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக ஒரு கார்னரில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஒரு கார்னரில் வச்சுருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கியூப் வழியாக போகும், லெஃப்ட் ஓவரெல்லாம் அதுக்கு வெளியில் போகுது, ஃபைன்? ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த சார்ஜ் வந்து நான் ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி சிமெட்ரிக்கலாக எவ்வளோ கியூப் நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இதே மாதிரி நான் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்? ஸோ முன்னாடி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 கியூப்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து எனக்கு வந்து கவர் ஆயிரும், ரைட்?
ஸோ ஃப்ரண்ட் சைடை கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 கியூப்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன், ரைட்? அதில் ஒரு கியூப் வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரியே பின்னாடி வந்து நான் வந்து 4 கியூப்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிரும், கரெக்டாக அந்த கார்னர் வந்து ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிடலாம், ரைட்? இமேஜின் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு கியூபோட ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ அந்த கியூப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 4 கியூப்ஸ் வந்து வரும். ஒரு கியூப் வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர், ரைட்? அதுதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ முன்னாடி ஒரு 4 வைக்கணும், பின்னாடி வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 கியூப்ஸ் வந்து நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக 8 கியூப்ஸால் நான் வந்து என்ன பண்ணிட முடியும்னா அந்த மொத்த சார்ஜையும் சரௌண்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ டோட்டலாக அது வந்து எனக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து எனக்கு டெசிபேட், எவ்வளோ லைன்ஸ் வந்து அது கொடுக்கும் அப்படின்னா அது கொடுக்க போகிற லைன்ஸ் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு கியூப் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 8 கியூப்ஸுக்கு கியூ பை எப்சிலான் நாட் வந்து போயிடும். ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு கியூப் வழியாக மட்டும் போகுது அப்படின்னா அப்போ கியூ பை எப்சிலான் நாட் டிவைடட் பை 8, ரைட்? ஒரு கியூப் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 8 விச் இஸ் கோயிங் டு பி லைக் q டிவைடட் பை 8 எப்சிலான் நாட், ரைட்? சரி தானே? இதெல்லாம் ஈஸியான சம் தான். இதே மாதிரி இன்னொரு சம் வரும், பார்ப்போம், ரைட்? இதில் எல்லாம் டவுட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர் அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A charge cube is enclosed by a Gaussian spherical surface of radius capital R, okay? ஸோ அப்போ ஒரு சார்ஜ் கியூப் வந்து சென்டரில் இருக்குது. அதை சுற்றி வந்து நம்ம வந்து காஷியன் சர்ஃபேஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணியாச்சு, ஃபைன், ரைட்? அப்போ வந்து எல்லா லைன்ஸுமே இந்த காஷியன் சர்ஃபேஸை பியர்ஸ் பண்ணிட்டு தான் வரப்போகுது, ஃபைன். ஸோ ஏன்னா சார்ஜ் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளே வந்து இருக்குது, ரைட்? இஃப் த ரேடியஸ் இஸ் டபுள்ட், அப்போ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நம்ம வந்து டபுள் பண்ண போகிறோம். தென் த அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில், ரைட்? ஸோ அதை டபுள் பண்ணுறது அது வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா உள்ளேருந்து எவ்வளோ லைன்ஸ் வருதோ அது அப்படியே தான் வெளியில் வரப்போகுது. தேர்ஃபோர் இந்த சிச்சுவேஷனில் the number of lines will remain the same, therefore the electric flux will also be same, right? Electric flux remains the same, right? Option 3 தான் அதோட ஆன்சர். டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a hollow cylinder has a charge q கூலும் within it, ஓகே? ஸோ அப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது, ஹாலோ சிலிண்டர். நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கியூங்கிற சார்ஜ் வந்து உள்ளே இருக்குது, ஃபைன். இஃப் ஃபை இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் யூனிட்ஸ் வோல்ட் மீட்டர், ஃபைன், ஓகே? அந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஃபை இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் associated with the curved surface B. ஸோ அப்போ உள்ளே இருக்க சார்ஜ்னால எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து வெளியில் வந்து எமனேட் ஆக போகுது. ஸோ அந்த ஃப்ளக்ஸில் வந்து ஜஸ்ட் அந்த கர்வ் சர்ஃபேஸ் மேலே அசோசியேட் ஆகிருக்கிறது மட்டும் எனக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 5. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, ரைட்? த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த பிளெயின் சர்ஃபேஸ் ஏ. அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏல மட்டும் எனக்கு வந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ அது டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட், ரைட்? ஓகே, ஸோ அப்போ கியூ பை எப்சிலான் நாட் அப்படிங்கிற ஃப்ளக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்க போது அந்த ஃப்ளக்ஸில் எனக்கு அந்த கர்வ் சர்ஃபேஸ் மேலே போனது வந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா 5ங்கிற ஃப்ளக்ஸ் வந்து எது வந்து போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த கர்வ் சர்ஃபேஸில் மட்டும் போயிடுச்சு, ஓகே? ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஏலையும் சிலையும் எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர் வந்து இருக்க போகிறது வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும். ஸோ கியூ பை எப்சிலான் நாட்டுங்கிறது டோட்டல் ஃப்ளக்ஸ். அதில் வந்து நான் வந்து ஒரு 5 வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம், ரைட்? 5 வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 5 வந்து நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா -5 எனக்கு லெஃப்ட் ஓவர் இதில் இருக்க போகிற லெஃப்ட் ஓவர் ஃப்ளக்ஸ், ஓகே? அதை 5 டேஷ்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ லெஃப்ட் ஓவர் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு எதில் மட்டும் இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பாஸ் ஆனது, ஓகே? ஸோ அப்போ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பாஸ் ஆனது வந்து கியூ பை எப்சிலான் நாட் -5, ரைட்? எனக்கு வந்து 2 ஃப்ளாட் சர்ஃபேஸில் இவ்வளோனா ஒரு சர்ஃபேஸில் மட்டும் எனக்கு வந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருந்திருக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டோட ஹாஃப், ரைட்? ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து என்னென்னா ஒரு ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா தட் வில் பி then flux that is passing through one flat surface, right? Okay, so அதான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. the flux linked with the plane surface A. ஒரு சர்ஃபேஸில் மட்டும் எனக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், which will be like half q by epsilon naught -5. therefore the answer is like option 4, ரைட்? இந்த சம்மு புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். அடுத்த சம் வந்து a charge cube is located at the center of a cube, right? ஸோ இப்போ வந்து சென்டர் ஆஃப் த கியூபில் இருக்குது. the electric flux through any phase is, right? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் வழியாக எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா என்னோடய சார்ஜ் வந்து இட் இஸ் அட் இட்ஸ் சென்டர். அப்போ சென்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து வரப்போகிறதெல்லாம் யூனிஃபார்மாக அது வந்து கட் பண்ணும், ரைட்? ஸோ அந்த ஒவ்வொரு சர்ஃபேஸில் இருந்தும் அது கரெக்டாக ஈக்வி டிஸ்டன்ட்டில் இருக்குது. இது ஒரு இது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வழியாக நிறையா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். அதனால தான் கரெக்டாக சென்டரில் இருக்குது. அப்போ சென்டரில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து எல்லா சர்ஃபேஸ்லேயுமே எனக்கு ஈக்குவலான நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் பாஸ் ஆக போகுது, ஃபைன். ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு வந்து கியூ பை எப்சிலான் நாட் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து யூ ஹேவ் லைக் 6 சர்ஃபேஸ், ரைட்? அப்போ கியூ பை எப்சிலான் நாட் டிவைடட் பை 6, ரைட்? அப்போ கியூ டிவைடட் பை 6 எப்சிலான் நாட் தான் என்னோட ஆன்சராக இருக்கணும், ஃபைன்.
அப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 4π இதெல்லாம் வந்து பை எல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான். அது கேன்சல் அவுட் ஆனதுக்கப்புறம் Q/6 எப்சிலான் நாட் ஆன்சர் வர மாதிரி எது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 12 வந்துடும். தட் இஸ் நாட் தட் திங். ஆப்ஷன் 2ல் வந்து 4π கேன்சல் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ரைட் அவே Q/6 எப்சிலான் நாட்னு எனக்கு வந்துடும். ஸோ தட் வில் பி த ஆன்சர், ரைட்? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ரைட், புரியணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் முன்னாடி பார்த்துருந்தா அதே சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ சார்ஜ் Q மைக்ரோ கூலும், ரைட்? இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏ சார்ஜ் Q மைக்ரோ கூலும், ரைட், இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் அ கியூப். த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஈச் ஃபேஸ், ரைட்? ஸோ அப்போ ஈச் ஃபேஸ்னால் அதே மாதிரி தான். நம்ம என்னென்னா Q/6 எப்சிலான் நாட் இங்கே போடுவோம். இங்கே வந்து Q கூலும்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே Q/6 எப்சிலான் நாட்னே எனக்கு வந்துடும். ஸோ முன்னாடி உள்ள அதே சம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இங்கே என்ன லைட்டாக ட்ரிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Q மைக்ரோ கூலும். அப்படின்னா Qக்கு வந்து 2 இருந்தால் 2 × 10⁻⁻6 கூலும் அந்த மாதிரி வந்திருக்கும், ரைட்? மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6 வந்து வந்திருக்கும் போது. அப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம வந்து 10⁻⁻6 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும், ரைட்? அப்போ இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கு? Q/6 எப்சிலான் நாட் × 10⁻⁻6, ரைட்? ஸ்ட்ரைட் அவே மேட்ச் ஆயிடுச்சு, ரைட்? மில்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10⁻⁻3 சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து மைக்ரோ அப்படிங்கிறதுனால Q/6 எப்சிலான் நாட் × 10⁻⁻6 நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட்? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் நம்ம முன்னாடி பார்த்துருந்த சம் மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ சார்ஜ் கியூப் இஸ் சிச்சுவேட்டட் அட் த கார்னர் ஆஃப் அ கியூப், ரைட்டு? அது வந்து அப்போ வந்து ஒரு கார்னரில் இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். அப்போ இந்த கியூபோட கார்னரில் இருந்திருக்கு, ரைட்? சரி. த எலக்ட்ரிக் flux pass through all the 6 faces of the cube, right? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கியூப் வழியாக எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் all the 6 faces of the cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கியூபில் 6 ஃபேஸ் தான் இருக்க போகுது. அப்போ அந்த கியூப் வழியாக என்ன பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் முன்னாடி பார்த்தோம். ஸோ சேம் கண்டிஷன் ஹியர் ஆல்சோ. ஸோ ஆல் த 6 ஃபேஸஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த கியூப் வழியாக எனக்கு எவ்வளோ பாஸ் ஆகுது. ஏன்னா ஒரு கியூபுக்கு ஜஸ்ட் 6 ஃபேஸ் தான் இருக்க போகுது. அப்போ ஆப்வியஸாக அந்த கியூப் வழியாக எவ்வளோ பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. Therefore, இதோட ஆன்சரும் it should be like Q/8 epsilon naught, which is like option 2, right? புரியணும். முன்னாடி பார்த்தா அதே சம் தான். ஜஸ்ட் வேர்ட் கேம் மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ரைட்? அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். என்னென்னு பார்க்கலாம். A hollow metal sphere of radius capital R, ஓகே? ஸோ அப்போ வந்து ஸ்பியர் இருக்க போது அதோட ரேடியஸ் வந்து என்னென்னா கேபிட்டல் R is uniformly charged, fine, ரைட்டு? The electric field due to the sphere at a distance r from the center, right? ஸோ அப்போ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்க போது ஹாலோ வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்குது அப்படின்னா நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அப்போ அது யூனிஃபார்மாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ அப்போ யூனிஃபார்மாக சார்ஜ் ஆகும்போது எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பியர் வந்து இட் ஷுட் பி 0, ரைட்? அப்போ உள்ளே வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 0. வெளியில் வரும்போது அது ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி பிஹேவ் ஆகிட்டு அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ரைட்? தியரியில் நம்ம பார்த்தது தானே. ஸோ 0 இன்சைட் த ஸ்பியர், ரைட்? அப்போ 0வாக இருக்கணும் உள்ளே இருக்கும்போது, ரைட்? அப்போ 0வாக இருக்கிறதுக்கு 2 கண்டிஷன் வந்து வரப்போகுது, 2 ஆப்ஷன் வந்து வரப்போகுது. அதில் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0 as R increases from R less than capital R, ரைட்? கரெக்டு தான். அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது தான் இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் ஷுட் பி 0, ரைட்? 0 as R increases such that for R less than capital R, கரெக்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்பியரு. அப்போ வெளியில் போக போக எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 1/r² டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ டிக்ரீசஸ் as R increases from R greater than capital R. அப்போ கேபிட்டல் ஆரோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ப்ரொபோர்ஷனலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், ரைட்? Therefore, the answer is option 3, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து 2 parallel infinite line charges with linear charge densities, ஓகே? ஸோ அப்போ 2 இன்ஃபினைட்லி சார்ஜ்டு வயர் வந்து இருக்க போகுது. ஸோ அதோட டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் லேம்டா ஒரு இதுக்கு ஒரு இது, இன்னொரு வந்து மைனஸ் லேம்டா, ஓகே? ஸோ அப்போ வந்து இட் இஸ் ஆப்போசிட்லி சார்ஜ்ட், ஃபைன். ஆர் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் of 2r in free space, right? அப்போ ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் 2r. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மிட்வே பிட்வீன் த 2 lines, ஓகே? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 2 வயர் வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட், இன்னொன்று வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், ஃபைன். ஸோ ரெண்டுமே வந்து சேம் லேம்டாங்கிறது அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, ஃபைன். ஸோ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அதோட 2ஓட மிட்வேயில்
எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட வேண்டியதுதான். இங்கே வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து டுவர்ட்ஸ் த ரைட் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி நெகட்டிவ் வந்து பார்க்க போகிறோம். நெகட்டிவ் வயருக்கும் பார்த்தோன்னா அதுவுமே கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் 2 வயர்னால் ப்ரொடியூஸ் ஆக போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் இட் வில் கெட் ஆடட், ரைட்? ஸோ அப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆட் தான் ஆக போகுது. அப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ஸோ ஒரு லைனால் இன்ஃபினைட்லி சார்ஜ்டு வயர்னால் ப்ரொடியூஸ் ஆக போகிறது எனக்கு என்னவா இருந்திருக்கணும்னா லாம்டா டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் ஆர்ன்னு இருந்திருக்கணும், ரைட்? தியரியில் பார்த்ததா. இங்கே வந்து எனக்கு 2 வயர்னால் ப்ரொடியூஸ் ஆனது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து என்னென்னா ப்ளஸ் லாம்டா டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் ஆர் வரும். இல்லைனா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷன் எனக்கு 2 வில் கெட் கேன்சல்ட். லெஃப்ட் ஓவர் தான் என்னோட ஆன்சராக இருக்க போகுது, ரைட்? ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் லாம்டா டிவைடட் பை π எப்சிலான் நாட் ஆர். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, ரைட்? இதெல்லாம் ஈஸியான சம் தான், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் தான். அதே பழைய பேட்டர்ன் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a distance 3r by 2, okay, அப்படின்னா 1.5r from the center of the charged conducting spherical shell of radius capital R is E. கரெக்டு தான். ஏன்னா வெளியில் இருந்துச்சு அப்படின்னா you will have electric field E, okay. The electric field at a distance r by 2 ஷெல்லுக்குள்ள, okay. அப்போ வந்து the electric field at a distance r by 2 from the center of the sphere is, okay. ஸோ அப்போ ஸ்பியருக்கு உள்ளே வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருந்திருக்கணும்? மேலே உள்ள கண்டிஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ ஷெல் இஸ் ஆல்வேஸ் 0, ரைட்? அப்போ எனக்கு வந்து இங்கே வந்து த ஆன்சர் இஸ் லைக் ஆப்ஷன் 1. ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, சிம்பிளான சம் தான், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் அ சர்டைன் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் வித் வால்யூம் 0.2 மீட்டர் கியூப், ரைட்? ஸோ அப்போ அந்த இடத்தோட வால்யூம் வந்து 0.2 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஃபவுண்ட் டு பி 5 வோல்ட் த்ரூ அவுட். அப்படின்னா என்னென்னா அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த வால்யூம்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து சேமாக தான் இருக்க போகுது, ரைட்? த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஃபவுண்ட் டு பி 5 வோல்ட் விச் இஸ் கான்ஸ்டன்ட். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் திஸ் ரீஜன். அப்போ இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பொட்டன்ஷியலையும் ரிலேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் E டாட் dr, ரைட்? நம்ம இந்த ஃபார்மில் வந்து தியரியில் வந்து பார்த்துருந்துருப்போம், ரைட்? இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா மைனஸ் dB டிவைடட் பை dr நம்மளால் போட முடியும். காட் இட்? அப்போ எனக்கு வந்து பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா ஒரு ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகும்போது எய்தர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆனால் தான் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். இங்கே வந்து எனக்கு பொட்டன்ஷியலே சேஞ்ச் ஆகலை அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த ரீஜனுக்குள்ளே நான் மூவ் ஆகும்போது. அப்போ வந்து பொட்டன்ஷியலே சேஞ்ச் ஆகலை அப்படின்னா dV வந்து 0, ரைட்? பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டோம் அப்படின்னா dV வந்து 0வாக இருக்கணும், ரைட்? அப்போ வந்து எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தட் ரீஜன் ஷுட் பி 0, ரைட்? அப்போ எனக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 1, ரைட்? இது வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ஒன்று வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்பியரில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்? வெளியிலேருந்து நம்ம இட்ஸ் லைக் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர்னு வச்சுக்கோம், ஓகே. ஸோ அப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் அப்படிங்கும்போது நான் வெளியில் இருந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் வந்து கொண்டுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெளியிலேருந்து டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரும்போது இட் இஸ் மூவிங் அகேன்ஸ்ட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதனால் இங்கே வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது, ரைட்? இதுவும் பாசிட்டிவ்னு வச்சுட்டோன்னா எனக்கு வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே இந்த ஸ்பியருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? ஏன்னா அதுக்கு மேலே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஸ்பியருக்குள்ளே எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. அப்போ வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தியரியில் பார்த்துருந்துருப்போம், ரைட்? ஸோ அதே நோஷன் தான் இங்கே. ஒரு இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வெளியில் செஞ்ச ஒர்க் மட்டும்தான் அந்த சார்ஜ் மேலே இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாததுனால வெளியில் உள்ள ஒர்க் மட்டுமே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும், ரைட்? அதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பியருக்குள்ளே வந்தோடனே வெளியில் செஞ்ச ஒர்க் மட்டும்தான் இருக்க போகுது. உள்ளே வந்து வேறு எந்த ஒர்க்குமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ சேம் நோஷன் ஹியர். நம்மள்ட்ட வந்து 5 வோல்ட் ஸ்டோர் ஆனதும் அப்படியே இருந்திருக்கு அந்த சார்ஜில். அதுக்கு மேலே அந்த ஜோனுக்குள்ளே நகர்றதுனால எனக்கு வந்து அந்த சார்ஜ் மேலே எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா வோல்டேஜுமே ஸ்டோர் ஆகலை. விச் மீன்ஸ் அப்போ அந்த ஜோனுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம், ரைட்? புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மும் சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். A bullet of mass 2 gram, right? அப்போ புல்லட்டோட மாஸ் வந்து 2 gram having a charge of 2 microcoulomb. அது மேலே வந்து ஒரு 2 microcoulomb சார்ஜ் வந்து இருக்குது.
through what potential difference must it be accelerated. அப்போ இது வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் அதை ஆக்சலரேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடை ஏற்றணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் டு கேர் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். அது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அதை ஆக்சலரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், அப்போ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொட்டன்ஷியல் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தெரியும் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பெர் கூலும் ஆஃப் சார்ஜ். 1 கூலும் ஆஃப் சார்ஜில் எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல். ரைட், இங்கே வந்து எனக்கு வந்து நான் வச்சிருக்க போகிற புல்லட்டில் இருக்க போகிற சார்ஜ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் 2 மைக்ரோ கூலும். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜில் எவ்வளோ பொட்டன்ஷியலுங்கிறதா V. அப்போ வந்து எனக்கு 2 மைக்ரோ கூலுமில் எனக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம ஆக்சலரேட் பண்ணோம் அப்படின்னா. ரைட், அப்போ இட் ஷுட் பி லைக் QV. ரைட், இதெல்லாம் நம்ம தியரியில் பார்த்ததான். ஸோ அப்போ வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த Q கூலும் ஆஃப் சார்ஜ் வில் பி ஈக்குவல் டு Q டைம்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் தட் செக்மெண்ட். ரைட், அப்போ இது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும். ஸோ அப்போ QV அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அந்த புல்லட் மேலே எனக்கு ஸ்டோர் ஆன எனர்ஜி பிகாஸ் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V என்னவா இருந்திருந்தால் அந்த புல்லட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை ரீச் பண்ணியிருந்திருக்கும். அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அது மேலே உள்ள எனர்ஜி வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ இதுவும் எனர்ஜி, QVங்கிறது எனர்ஜி இன் தட் புல்லட். அது வந்து எப்படி அதில் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா அந்த புல்லட் மேலே கைனடிக் எனர்ஜியாக தான் இருக்க போகுது. therefore QV will be equal to half mv square. ரைட், ஸோ இந்த Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த Vங்கிறது வெலாசிட்டி. ஃபைன், அப்படியே உள்ள நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டே வர வேண்டியதான். half இன்ட்டு மாஸுக்கு வந்து என்னென்னா கிராமு, கேஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இட் வில் பி லைக் 2 × 10⁻³ kg. வெலாசிட்டிக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட் விச் இஸ் லைக் 10 ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் Q சார்ஜ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 2 மைக்ரோ கூலும். ரைட், அப்போ 2 மைக்ரோ கூலும் அப்படின்னா 2 × 10⁻⁻6 கூலும் இன்டூ த வோல்டேஜ். ஃபைன், இப்போ கேபிட்டல் V என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு மிச்சத்தை மட்டும் சால்வ் பண்ணோன்னா யூ கெட் த ஆன்சர். ரைட், ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 10⁻⁻6 இருக்குது, இங்கே 10⁻³ இருக்குது. ஸோ இட் வில் பிகம் லைக் 10⁻³ ரைட். ஸோ இங்கே 2 இட் வில் கெட் கேன்சல்டு. ஃபைன், ஸோ அப்போ வந்து வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோன்னா வில் கெட் த ஆன்சர். அப்போ வோல்டேஜ் V வந்து எனக்கு வந்து இது வந்து டினாமினேட்டருக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி லைக் 1/2. ரைட், இந்த 10⁻³ வந்து அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டினாமினேட்டரில் வரும். அப்போ 10⁻³ வந்திருக்க போகுது. அப்போ 10⁻³ ஒரு 10⁻² இன்ட்டு 10⁻5 வோல்ட் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ரைட், ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 வந்து அதில் எடுத்து கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஹேவ் லைக் 5 × 10⁻4 வோல்ட். அப்போ 5 × 10⁻4 வோல்ட்டை கிலோவுக்கு மாத்திரம் அப்படின்னா 50 kV இஸ் மை ஆன்சர். therefore the answer is option 2. ரைட், இதெல்லாம் சிம்பிளான சம் தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து எனர்ஜி பேலன்ஸ் பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ரைட், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் in a free space due to charge Q coulomb. ரைட், ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால இஸ் Q × 10⁻11 volts. ஃபைன், ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா Q × 10⁻11 voltsனா அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரைட்டு, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ வந்து Q coulomb அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆக போகிற வோல்டேஜ் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1/4πε0 அந்த சார்ஜ் which is like Q divided by R. ரைட், ஸோ அப்போ இந்த பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு Q × 10⁻11 volts. ஃபைன், அதான் வந்து மேலே வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதே பாயிண்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E is nothing but 1/4πε0 அதே தான். பட் இட் வில் ஹேவ் லைக் Q divided by R square. டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு R வந்து வந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணிடலாம். அப்போ மேலே இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் 1/R என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வோல்டேஜோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஆரால் அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ரைட், ஈஸியான சம் தான். அப்படியே மேலே உள்ள ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணுவோம். Q இட் வில் கெட் கேன்சல்ட். ஃபைன், எனக்கு வந்து 1/R தான் தேவைப்படும். அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ரைட், ஸோ அப்போ 1/R will be equal to 4πε0
ஓகே இன்டூ 10^11 தான் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1/r. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருந்துருக்கணும் 1/4πε0 q/rங்கிறது தான் எனக்கு வந்து பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் டிவைடட் பை r வந்து போட்டோன்னா எனக்கு வந்து கிடச்சிரும். எனக்கு கொஷின்லேயே பொட்டன்ஷியல் எனக்கு எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு q இன்டூ 10^11 ரைட். அப்போ q இன்டூ 10^11 தான் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலு. 1 டிவைடட் பை r அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 டிவைடட் பை ஆரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த 1 டிவைடட் பை r வந்து இட் இஸ் நத்திங் பட் 4πε0 இன்டூ 10^11 ரைட். அப்போ 10^22 வந்து வந்திருக்கணும். 4πε0 q வந்து வந்திருக்கணும் ரைட். அப்போ 4πε0 q வந்து வந்திருக்கணும். 10 பவரில் வந்து இட் ஷுட் பி லைக் 22 ரைட். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 3 ரைட். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது, புரிஞ்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டன்ஷியல் வந்து மேட்ச் பண்ண போகிறோம். அதில் வந்து 1/r ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/r மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடச்சிரும் ரைட். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணால் யூ கெட் த ஆன்சர் ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போலாம். இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு ரைட். என்னென்னு பார்க்கலாம். லாஜிக் பேஸ் பண்ண சம் தான், ஈஸி தான். As per the diagram, a point charge plus q is placed at the origin O. Okay, so இப்போ ஆரிஜினில் வந்து நான் வந்து plus q அப்படிங்கிற சார்ஜ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன். Work done in taking another point charge negative q from the point A to another point B. ஸோ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் along the straight path ABS. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு ஒரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் -q வந்து நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு எவ்வளோ ஒர்க் டன் வந்து ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் டன் வந்து நான் செஞ்சுருக்கணுமா இல்லை ரிலீஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து நெகட்டிவ் q -qங்கிற சார்ஜ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வந்து +qங்கிற சார்ஜ் வந்து இங்கே இருக்குது ஃபைன். ஸோ இங்கே வந்து நான் வந்து எவ்வளோ ஒர்க் டன் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் ரைட். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா 1/4πε0 + q - q இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு டிவைடட் பை ஆர் பொட்டன்ஷியல் மாதிரியே டிவைடட் பை ஆர் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா திஸ் இஸ் லைக் ஏ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த சிச்சுவேஷன்லையும் எனக்கு வந்து இந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து ஏ கரெக்ட். இங்கே வந்து வெர்டிக்கலாக டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இங்கே வந்து ஹரிசாண்டலாக எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏ ரைட். ஸோ அப்போ நம்ம ஒர்க் டன் வந்து கன்சிடர் பண்ணும்போது இனிஷியல் ஒர்க் எவ்வளோ இருந்துச்சு, ஃபைனல் ஒர்க் எவ்வளோ இருந்துச்சுன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். நம்ம ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லை ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஃபைனலாக இருக்கும்போதும் டிவைடட் பை அந்த ரேடியஸால் அந்த டிஸ்டன்ஸை டிவைட் பண்ணும்போது ஆரில் டிவைட் பண்ணுவோம் ரைட். பொட்டன்ஷியல் எல்லாம் பார்த்தது தானே ரைட். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டியூ டு ஒன் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். எல்லாத்துலேயும் நம்ம வந்து 2 சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை தட் டிஸ்டன்ஸ் வந்து போடுவோம். இங்கே வந்து இனிஷியலாக இருக்கும்போதும் அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து ஏ தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மூவ் பண்ணி திருப்பி வேற ஒரு பொசிஷனில் வரும்போது அந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து ஏ தான் இருந்துச்சு. அப்போ இனிஷியலாக இந்த பொட்டன்ஷியலும் சேம் தான், ஃபைனலாக இந்த பொட்டன்ஷியலும் சேம் தான். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணோம் அப்படின்னா நான் எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் எனக்கு ரெண்டுமே சேம் ஒர்க்கு தான். தேர்ஃபோர் த ஆன்சர் வில் பி 0. ஓகே, ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் போட்டோம் அப்படின்னா எனக்கு 0 தான் ரைட். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 0 which is like option 1 ரைட். டவுட் இருந்திருக்கக்கூடாது ரைட். இதெல்லாம் நம்ம தியரியில் பார்த்துருந்தா தான் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அரேஞ்ச் பண்ணி அதோட பொட்டன்ஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்ல, அதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, அடுத்து இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டில் போகுது. அப்போ ரெண்டுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் பண்ணுறோம், ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் இந்த ஃபைனல் என்ன பொட்டன்ஷியலும் இனிஷியல் பொட்டன்ஷியலும் சேம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி லைக் 0 ரைட். இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்திருக்கக்கூடாது, ஈஸியான சம் தான், புரியணும், லாஜிக் பேஸ் பண்ண சம் மாதிரி தான் ஃபைன். ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம காஸ் லா பேஸ் பண்ண எல்லா சம்ஸுமே முடிச்சாச்சு. பொட்டன்ஷியலை பற்றி நம்ம ஓவராலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 4-5 சம்ஸ் மட்டும் தான் பொட்டன்ஷியல் ரிலேட்டடாக போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் செஷனில் வில் டூ ரெஸ்ட் அதர் சம்ஸ். ஓகே, பொட்டன்ஷியல் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே வில் டூ இட் இந்த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, லெஃப்ட் ஓவர் சம்ஸ் எல்லாம் அடுத்த செஷனில் பண்ணிக்கலாம். இதோட இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. With this the video gets completed. Bye.